ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானசரத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். மகர லக்னத்திற்கு இந்த பதிவு புதனுடைய வக்கரகதியை குறித்து ஜூன் 30 முதல் ஜூலை 23 வரை 24 நாட்கள் சில புதனுடைய வக்கரகதியினால என்ன சில கருத்துக்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பார்ப்போம். புதன் நமக்கு தொடர்பு, தகவல் தொடர்பு, நம்முடைய அனைத்து விதமான சமூக தொடர்பை குறிப்பவர். சமூகத்தில் நாம் யாரையெல்லாம் பார்க்குறோமோ அவர் புதனாக வேலை செய்வார். அதே மாதிரி நண்பர்கள், அதே மாதிரி கூட பிறந்தவங்க மற்றும் நம்முடைய கலை திறமைகள், நம்முடைய கிரியேட்டிவிட்டி மைண்டு, ஐக்யூ வேல்யூ. அப்போ இத்தனை விதமான ஒரு அறிவு செல்வமாக விளங்கக்கூடிய புதன் இப்போது அவஸ்தையில் இருக்கார். அதாவது 7ஆம் இடம் அப்படின்றது நல்ல ஸ்தானம்தான். ஆனால் அவர் ஆயில்ய நட்சத்திரம் என்பது புதனுடைய நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்தில், குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் என்ன அப்படின்னா, முயற்சிகளில் தடைகள், செலவுகள், பிறரை நம்பி ஏதாவது போய் விரயமாகுது. அதே மாதிரி நம்பிக்கை சார்ந்த விஷயங்களில் இப்போ நமக்கு அது ஒரு ரிவர்ஸாக வேலை செய்யுது. ஒரு விஷயத்தை நம்பி செஞ்சேன், சரியா வரல, ப்ராப்ளம் ஆயிடுச்சு, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இதுக்குண்டான காலகட்டம் என்ன அப்படின்னா, புதன் நெகட்டிவாக வேலை பார்க்குறார். சரி, இப்போ இந்த புதனை 24 நாட்களும் புனர்பூச நட்சத்திரத்தின் வழியாக பயணிக்கிறார். அது 4 பிரிவை பிரிச்சுக்கலாம். ஜூன் 30லிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பகையாக இருக்கும். வீட்டில் கணவன் மனைவி உறவுகளில் தேவையில்லாத ஒரு பகைமை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாமை, படிக்கிற மாணவர்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயோ அல்லது தன்னுடைய முழு கவனத்தை செலுத்த முடியாமலோ ஏதோ ஒன்று டைவெர்ட் பண்ணிகிட்டு இருக்கு. மன கிளேசம்னு சொல்லுவாங்க, மன சஞ்சலம்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு அடிக்ஷன் ஆகிக்கிறது ஏதோ ஒன்றுக்கு. அது நெகட்டிவ் எனர்ஜியாகவே வேலை செய்யும். அதனால் அது பாசிட்டிவாக இல்லாமல் பகையாக மாறிடக்கூடிய 7ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் உள்ள காலகட்டம் ஓரளவுக்கு நமக்கு அந்த வில் பவரை கொடுக்கும். இப்போ படிக்கிற மாணவர்களுக்குன்னா ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு தைரியத்தை கொடுக்கும். அதே மாதிரி வேலை செய்கிறவர்களுக்கு பணியில் ஒரு நல்ல இன்வால்மெண்ட்டை கொடுக்கும். அதே போல் தொழில் செய்கிறவங்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்கும். அதாவது டோட்டலாகவே 24 நாள் ப்ராப்ளம் தான். அதில் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு பிரித்து சொல்கிறோம். 13ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரைக்கும் ஆரோக்கியத்துக்கு நல்லா இருக்குது, உறவுகளுக்கு நல்லா இருக்குது. ஆனால் உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு நல்லா இல்லை, பணவரவுக்கு நல்லா இல்லை. அப்படி பிரிச்சுக்குவோம். 18ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் நமக்கு எல்லாத்துக்குமே பரவாயில்ல, நல்லா இருக்கு. அப்படியே தொடர்ந்து 23ஆம் தேதியிலேருந்து அவர் நேர்கதியில் பயணிக்க ஆரம்பிச்சிருவார். ஸோ இப்போ டோட்டலாக இந்த புதனுக்கு நம்மளுடைய திசாபுத்தி அந்தரத்தில் சம்பந்தம் இருக்கான்னு பாருங்கள். புதனுடைய திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ நடக்குதா, அல்லது ஆயில்யம் கேட்டை ரேவதியில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தினுடைய திசை நடக்குதான்னு பாருங்கள். அது நடந்தால் இந்த பலன்களை எல்லாம் நீங்கள் அப்படியே ப்ராம்ப்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாணவர்களுக்கு ஒரு புரிதல் இல்லாமல் ஒரு தவறான புரிதல் புரிஞ்சுக்கிட்டு அதனால் வரக்கூடிய தவறுகள் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அப்போ என்னென்னா, அதிகமாக ஒரு தடவைக்கு 2 தடவை ரிப்பீட் பண்ணி மனப்பாடம் பண்ணி அல்லது ஒரு பயிற்சி எடுத்துக்கிட்டு அறிவுரை கேட்டுக்கிட்டு பண்ணிக்கணும். மற்றும் புதன் உறவுகள்கிட்ட பேச தெரியாமல் பேசி மாட்டிக்கிறது. அப்போ ஒரு தமாஷா நினச்சி பேசுகிறதோ அல்லது ஏதோ ஒரு விஷயத்தை சரியாக சொல்ல தெரியாமல் பேசிட்டோ அதற்காக வருத்தப்படுறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் சங்கடப்பட்டுக்கிறது.
அதே மாதிரி ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். தொற்று நோய்கள் சம்மந்தப்பட்டது, மெயினாக நரம்பு மண்டலம், ப்ரெஷர் இது சம்மந்தப்பட்டதில் கவனமாக இருக்கணும். அதாவது புதனை பொறுத்த வரைக்கும் அவர் மனசு ரீதியாக உழைக்கிறோம் அப்படின்னா அதனால் வரக்கூடிய நோய்கள், உட்காந்துக்கிட்டே ஒரு வேலை செய்கிறது, மைண்டு ஆப்ஜெக்ட் எல்லாமே ஒர்க் பண்ணுறது எல்லாமே, அப்போ அதில் நரம்பு மண்டலம் வீக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவங்கவுங்களுடைய திசா புத்தி ஒரு நோய்வாய்ப்பட்டு இருக்கிறது, ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறது, இதை அனுசரித்து நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி சரி இதையெல்லாம் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னா என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா, ஆயில்ய நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம் இந்த 3 நட்சத்திர நாட்களில் வள்ளிகொண்ட பெருமாளை நீங்கள் நெய் தீபம் போட்டு அர்ச்சனை பண்ணி வழிபடலாம். தலம் திருவெண்காடு, மதுரை மீனாட்சி சுகநாதர். இப்போ இதெல்லாம் வழிபட்டு நம்ம பயனடையலாம். பச்சை நிறங்களை யூஸ் பண்ணுறது, மரகத பச்சை எமரால்டு ஜெம்ஸ்டோன் யூஸ் பண்ணுறது, 5ஆம் நம்பரை லக்கி நம்பராக யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் கொஞ்சம் பிராய்ச்சித்தங்கள் பண்ணிக்கலாம். புதனுடைய பிரதிநிதிகளை ஸ்கூலில் படிக்கிறவங்க, டீச்சர்ஸு மற்றும் நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க, குரியரில் வேலை பார்க்குறவங்க, ஏஜெண்ட்டாக வேலை பார்க்குறவங்க, ஜோதிடராக இருக்கிறவங்க எல்லாம் புதனுடைய பிரதிநிதிகள். ஸோ நம்மளால் முடிந்தவரை இவர்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது இந்த புதன் கிரக சாந்தம் ஏற்படும். புதன் கிரகத்தினுடைய இந்த நெகட்டிவ் எனர்ஜி என்னுடைய தீவிரத்தன்மை குறையும், வீரியம் குறையும். அந்த வகையில் நம்மளுக்கு புதன் என்பவர் முக்கியமாக நம்ம ஜாதகத்தில் கெட்டு போயிருக்காரான்னு பார்த்துக்கோம். புதன் 2, 4, 6, 10 இதிலெல்லாம் இருந்தால் புதன் சார்ந்த தொழில்கள் நமக்கு நல்லா பலப்படும். உற்பத்தி, ட்ரேடிங் எல்லாமே நல்லா வரும். 3, 7, 11 இதில் இருந்தது அப்படின்னா கம்யூனிகேஷன் நல்லா வரும். கமிஷன் வகை தொழில், மார்க்கெட்டிங், ஒப்பந்தம், ரிஜிஸ்ட்ரேஷன், பத்திரப்பதிவு இதெல்லாம் நல்லா வரும். ஸோ கலைத்துறைகள்லையும் அழகாக ஈடுபடலாம். எழுத்து, கவிதை, கட்டுரை, வசனம் இதெல்லாம் எழுதுறதுக்கு நல்லா இருக்கும். கருவிகளை கையாள்வதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் புதனை பொறுத்தவரை. அப்போ 3, 7, 11 3ஆம் இடமான மீன ராசியிலும், 7ஆம் இடமான கடக ராசியிலும், 11ஆம் இடமான விருச்சிக ராசியிலும் புதனுடைய ஆதிக்கம் இருக்கிறது. அந்த இடத்துல புதன் அமர்ந்திருந்தாலும் உங்களுக்கு புதன் நட்சத்திரத்திலே இருந்தால் மிகப்பெரிய சிறப்பு தரும். இந்த புதனின் வக்கரகதியில் நாம் அதனுடைய கெட்ட ஆற்றல்னால எதிலெல்லாம் நாம் கவனமாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவை ஏற்படுத்தணும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.